வணக்கம் ரைடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஹில்ஸ் ட்ரைவ் தான். இந்த ஹில்ஸில் ஏறிட்டு இருக்கோம், பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஹில்ஸில் ஏறுறப்ப என்ன விஷயத்தை முக்கியமாக வச்சுக்கணும்னாக்கா, முடிஞ்ச வரைக்கும் செகண்ட் கியரு அப்படி இல்லாட்டி தேர்ட் கியரு, அதாவது கொஞ்சம் ஏற்றமாக இருந்தால் செகண்ட் கியரு, தேர்ட் கியரு, இல்லை ஓரளவு நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னாக்கா ஃபோர்த்து கியரில் நீங்கள் போகலாம். சரிங்களா? ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணுறப்போ முக்கியமான கருத்தை வச்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, இப்போ நான் இந்த கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு 2 விரல் பிரேக்கில் எப்போதுமே இருக்கணும். ஏன்னாக்கா நமக்கு எப்போ வேணால் பிரேக் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஸோ அதனால் பிரேக் அடிக்க வேண்டிய முக்கியம் இருக்கும். ரெண்டாவது ஓவர்டேக்கிங் வந்து மலையில் பண்ணணும் அப்படின்னாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஆக்சிடெண்ட் ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் எழுத்தாப்பில் போயிட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு திரும்புகிறப்ப நீங்கள் சைடில் போயிட்டு விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வந்து எந்திரிச்சல் நினைக்காதீங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பள்ளம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பெரிய பள்ளம் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஓவர்டேக் பண்ணாதீங்க. சில பேர் வந்து எப்படின்னாக்கா இந்த பஸ்ஸு, லாரி, இந்த சரக்கு வண்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அப்படிங்கிறப்ப நம்ம ஓவர்டேக் பண்ணலாம். பட் ஆனால் வந்து நமக்கு ரொம்ப பொறுமை வேணும். என்ன வேணும் அப்படின்னாக்கா, நமக்கு எதிர்த்தாப்பில் எந்த ஒரு வண்டியும் வரல அப்படிங்கிறத வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் ஓவர்டேக் பண்ணலாம். இந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னாக்கா ஆப்போசிட் என்ன வண்டி வருதுன்னு நமக்கு தெரியாது, ஆப்போசிட்டில் என்ன ஸ்பீடில் வராலும் தெரியாது. அப்படிங்கிறப்ப நம்ம ஓவர்டேக் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், எதிர்த்தாப்பில் என்ன வண்டி வருதுன்னு தெரியல. ஸோ இப்படியாப்பட்ட இடத்துல நீ வந்து ஓவர்டேக் பண்ணுறது வந்து ரிஸ்க்கு தான் உங்களுக்கு. சரிங்களா? அது இல்லாமல் இது மலை. சரிங்களா? உங்களுக்கு முதலுதவி உடனே கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஓவர்டேக் பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓவர்டேக் இந்த வண்டியை பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எனக்கு எதிர்த்தாப்புல எந்த ஒரு வண்டியும் வரல, ஆனால் இதை நான் ஓவர்டேக் பண்ணுறேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்குது. இந்த பெண்டிங்கில் டக்குனு இப்போ இந்த வண்டி ஸ்லோவாக வந்ததுனால பெண்டிங்கில் திரும்ப முடிஞ்சுது. ஒருவேளை அந்த வண்டி ஸ்லோவாக இல்லை ஸ்பீடாக வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஓவர்டேக் பண்ணக்கூடாது. எனக்கு எதிர்த்தாப்புல எந்த வண்டி வருதுன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்ச மட்டும் தான் என்னால் ஓவர்டேக் எடுக்க முடியும். இந்த வண்டிங்கெலாம் பாருங்கள், கல்லு தான், போய் மோதினாலும் ஜல்லியாக நொறுங்கிருங்கடான்ற மாதிரி தான். பைக் மட்டும் இல்லை, நம்மளும் தான். ரெண்டாவது திருப்பங்கள் அதிகமாக வரும். அந்த திருப்பங்கள் அதிகமாக வந்தாலுமே நீங்கள் வந்து எப்போதுமே இந்த சென்ட்ரல் லைனில் தான் வண்டி ஓட்டுமே தவிர அந்த பக்கத்து விலகியோ இந்த பக்கத்து விலகியோ ஓட்டக்கூடாது. இப்போ இந்த பக்கத்து ஒரு டேர்னிங் வருது அப்படின்னாக்க நம்ம கொஞ்சம் விட்டி போகலாம், அதுக்கு ரொம்ப ஓட்டக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஏறி போகணும். ஏன்னாக்கா ஆப்போசிட்டில் வர வண்டி கொஞ்சம் ஏறி வருவோம். இல்லை பாருங்கள், இப்போ இந்த பஸ்ஸு ஏறி வருது பாருங்கள், நம்ம வழியே கொடுக்காம அந்த மாதிரி ஏறி வரலாம். இந்த போட்டு ஏறி வந்தால் நம்ம ஆக்சிடென்ட் தப்பிச்சுக்கலாம். ஒருவேளை நம்ம வந்து இப்படி திரும்புகிறோம் அப்படின்னாக்க கொஞ்சம் ஒட்டி ஏறணும். ஏன்னாக்கா ஆப்போசிட்லேருந்து வர வண்டியில் போய் நம்ம மோதக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ரோட்டில் ரொம்ப ஏறிடுவோம். இப்போ இப்படி திரும்புறேனாக்கா இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டே போகும். ரொம்ப ஒட்டி போயிடக்கூடாது, இந்த இடத்துல ரொம்ப ஒட்டி போயிடக்கூடாது. ஒரு மினிமலான கேப், இந்த அளவுக்கு கேப், அதாவது சென்ட்ரல்லேருந்து கொஞ்சம் நம்ம இப்படி போகலாம். ஸோ அப்படி போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம ஒருவேளை பைக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போனாலும் எதிர்த்தாப்புலேருந்து வர வண்டி மேலே மோதாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அது. சரிங்களா? இப்போ எனக்கு முன்னாடி போகுது வண்டி, நான் ஓவர்டேக் பண்ண முடியும், பட் ஆனால் பண்ணக்கூடாது. ஏன்னாக்கா எதிர்த்தாப்புல வண்டி வர தெரியாது. இப்போ பாருங்கள், அந்த காருக்காரன் பிரேக் அடிச்சிட்டான் பாருங்கள். ஏன்னா எதிர்த்தாப்புல என்ன வண்டி வருது தெரியாமல் நீங்கள் எப்படி ஏற முடியும்? எனக்கு வண்டி கிளியர் அப்படின்னா மட்டும்தான் நான் ஏறுவேனே தவிர மற்றபடி ஏறக்கூடாது. நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது வரைக்கும் நம்ம பொறுமையை கடைபிடிச்சி தான் ஆகணும், எந்த ஒரு சான்ஸும் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ரோட்டில் ஓட்டுறதுக்கும் ஹில்ஸில் ஓட்டுறதுக்கும் டைம் அதிகமாகும். இப்போ நார்மலான ரோட்டில் 50 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிடுவோம், இல்லை ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிடுவோம் அப்படின்னாக்கா, அது மலை ரோடாக இருந்துச்சுனாக்கா குறைஞ்சது 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ நம்ம பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ரெண்டாவது, இங்கே கேரளாவில் ரூல்ஸு சரியான ரூல்ஸுங்க. வண்டியில் போகிற 2 பேருமே வந்து ஹெல்மெட் போட்டே ஆகணும். போடலைனாக்கா ஃபைன் தான். ஃபைன் தான்னாக்கா போலீஸ் எல்லா இடத்துலையும் இருப்பாங்கன்னு இல்லை, இருந்தாலும் அந்த மக்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ
இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான இடம். என்னதான் நீங்கள் சூப்பர் பைக் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் கண்டிப்பாக சேஃபாக இருக்க முடியும். எனக்கு முன்னாடி இருக்குது, பட் ஆனால் ஆல்ரெடி எல்லாருமே ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நானும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இருக்க ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா பிரச்சனை. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சைடு சேஃப். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டர் இருக்குது, எனக்கு எதுக்காக எந்த ஒரு வண்டியும் வரல. லாரி வருது, ஆனால் நான் கிராஸ் பண்ண முடியாது. ஏன்னாக்கா நம்ம வண்டி ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்திருக்கு, அதனால் நம்ம கிராஸ் பண்ண முடியாது. இந்த வண்டி அடுத்த ரன்னிங்கில் தான் நம்ம பண்ணணும். ஸோ ஹில்ஸில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க, எல்லாமே முக்கியமானது தான். ஹில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னாக்கா, ஒன்று ஓவர்டேக் பண்ணக்கூடாது, இன்னொன்று ஸ்பீடு போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஸ்பீடை செகண்ட் கியர் இல்லை தேர்டு கியர்லேயே வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் ஃபோர்த்து கியரில் போங்க. ஆனால் நீங்கள் மலை ஏறுறப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்த்து கியர் வந்து அடி வாங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் ஹில்ஸ் ட்ரைவிங்கை பற்றின வீடியோ. இன்னொன்று என்னன்னாக்கா, இறங்குறத பற்றி. இறங்குறப்ப எப்போதுமே வண்டி நல்லா ஸ்பீடாக போகும். ஸோ வண்டி ஸ்பீடாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில பேர் பண்ணுற தப்பு, நியூட்ரு போட்டுக்கிட்டு வண்டியை சரன்னு பெட்ரோலை மிச்சம் பண்ணிட்டு ஓட்டுறது. ஃப்ரீயாக இருக்குது, க்ளீன் பண்ணிக்கிறேன். பெட்ரோலை மிச்சம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரலில் போட்டு ஓட்டுறது. இந்த வண்டி ரொம்ப ஸ்பீடாக போகும். ஸோ ஸ்பீடாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டு போயிடக்கூடாது, பிரேக் அடிச்சுக்கிட்டே தான் போகணும். ஏன்னாக்கா ஸ்பீடாக போனீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கீழே இறக்கத்தில் இறங்குறப்ப கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க, பிரேக் அடிச்சுக்கிட்டே போங்க. சரிங்களா? இதான் நம்ம ஹில்ஸ் ட்ரைவிங்கை பற்றி வீடியோ. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு ஷேர் ஆகும். அப்படி ஒரு ப்ரோக்ராமை பண்ணி வச்சுருக்கிறோம் யூடியூப்காரன். சரிங்களா? டிரைவிங்கை பற்றின டிப்ஸாக ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். டிரைவிங்கை பற்றின டிப்ஸாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்து ஒரு போலீஸ் செக்கிங் ஏரியா வரும், அதனால் வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஏன்னா அங்கேலாம் வந்து வீடியோ எடுக்கிறோம்னாக்கா ஏதோ பெரிய இது மாதிரி பேசுவாங்க. அதனால் இங்கேயே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா?